சார் கேக்குதுங்களா? சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். மீட்டிங் 5 மணிக்குன்னு சொன்னீங்க, அதான் போன் கையிலேயே வச்சிருக்கேன் சார். ஆமாங்க சார். அதான் சார் ஒர்க்கு கேட்டிருந்தேன் இல்லைங்களா, மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க கிட்ட போன் கையிலேயே வாங்கி வச்சிருக்கேன் சார். அதான் அந்த டீட்டெயில் மறுபடியும் சொல்றீங்களா? எங்க வீட்டுல சொல்லிட்டு நானும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. சார் கேக்குதுங்களா? சார் ஜாயின் பண்ணலான்னு தான் கேக்குறேங்க. சார் எனக்கு கிளியரா கேக்குதுங்க சார். நான் வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணட்டுங்களா? வேற நம்பர்ல கால் பண்ணட்டுமா சார்? சொல்லுங்க என்ன சொல்லுங்க. இல்ல நீங்க 5 மணிக்கு மீட்டிங் சொன்னீங்க இல்லையா, அதுக்காக தான் கால் பண்ணேங்க. அதான் ஜாயின் பண்ணிக்கலான்னு தாங்க சார். நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிங்க சார், அதான் ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லிங்க. சொல்லுங்க சார். ஆமா சார், வாட்ஸ்அப்ல டீடைல் சென்ட் பண்ணீங்கன்னா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். ஓகே, ஜிபே நம்பர் நான் சென்ட் பண்ணிடுறேன். அந்த நம்பருக்கு 200 பதிவு பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி சென்ட் பண்ணுங்க. லிங்க் உடனே ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்க சார். ஓகேங்க சார். எனக்கு கொஞ்சம் இன்னொரு டைம் டீடைல் சொல்றீங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா மேம்? என்ன சார்? Zoom app இன்ஸ்டால் பண்ண சொன்னேன், இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், இனிமே தான் பண்றோங்க. வெயிட் பண்ணுங்க, நான் பண்ணிக்கிறேங்க. Zoom app மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வெச்சுக்கங்க. சரிங்க சார். நான் உங்களுக்கு உடனே லிங்க் ஷேர் பண்றேன். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறேன் மேம். சரிங்க சார். சரிங்க சார். சார் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்புங்க சார். சீக்கிரமா வாட்ஸ்அப் வாங்க. ஹலோ சார். ஹலோ. எனக்கு அந்த மேடம் கிட்ட மட்டும் கொஞ்சம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அவங்கள. புரியல மேம். அந்த போட்டோல வர்றாங்க இல்லையா அந்த மேடம்ங்க, உங்க ஓனர் சிஸ்டர். ஆமா. சிஸ்டர் கிட்ட மட்டும் பேச முடியுங்களா? எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குங்க. ஒரே ஒரு டைம் பேசிக்கலாங்க. அவங்க கிட்ட பேச முடியாது மேம். ஏங்க சார்? இப்ப மீட்டிங் அவங்க பண்ண மாட்டாங்களா? அவங்க கிட்ட. அப்படிங்களா? அப்பா சொன்னீங்க சார். அவங்கள ரொம்ப பிடிக்கும் சார், அவங்கள பேசலாம்னு சொல்லிதாங்க. அவங்க கூட பேசணும்னு ஆசைங்க சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல சசிகா. வாட்ஸ்அப்ல போயிட்டு அந்த லிங்க் மட்டும் அனுப்ப சொல்லுங்க. நம்ம லைவ்ல இருப்போம். ஒரு மணி நேரம் ஆனா சரி. நம்ம இது வந்து லைவ் ஆன்ல இருக்கு. பிரியா நீ லைவ் பிடிச்சுக்கோ. அந்த வாட்ஸ்அப் ஒரு நிமிஷம். இதுல ஒரு பாஸ்வேர்ட் நம்ம லைவ் போட்டுட்டு வாட்ஸ்அப்ல போங்க. கட் பண்ணிரலாம். வாட்ஸ்அப் Zoom app தானே? ஆமா, Zoom app தான் சொன்னாங்க. சசி நீங்க அவன் நம்பர் சேவ் பண்ணி வாட்ஸ்அப்ல போங்க. வாட்ஸ்அப் ஜிபே சென்ட் மீ ஜிபே நம்பர் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போடு. அது உங்களுக்கு கேட்கவும் டவுட் வருதாட்டாக்குது. ஆமா, இப்ப தெரிஞ்சிட்டாங்களே, நீங்க கேட்க கூடாது. Zoom app ஐயோ அப்படி ஒரு ஆப்லாம் இருக்கா? ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவோம். என்னோடது இருக்குடா. புரியச்சல. இல்ல நான் ஒரேடி கொண்டு என்ன இந்த இதுக்கு போயிட்டு இருந்தப்பா ஆட்டாத கேமரா ஆட்டாத. நாங்க முன்னாடியே லைவ்ல இருந்தோம், கால் கட் ஆயிடுச்சு. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஜூம் மீட்டிங் எங்க அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. இந்த எங்கடி உன் நம்பர்? வாட்ஸ்அப் அனுப்புங்க ஃபர்ஸ்ட். 100 ரூபாய் காசு கொடுத்தாவே 200 ரூபாய் காசு கொடுத்தாவே எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண முடியுமா? ஆமா, 200 ரூபாய் என்ன கரெக்ட் சொன்னானுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் சேவ் பண்ணுடா. அந்த சொல்லு அவங்க அனுப்பிட்டாங்களா? ஆமா. ஹாய் போடுறவால. அப்படி போடு. ஐயோ கெட்ட வருது. கேளுங்க, இதுல தான் ஜிபே பண்ணுவாங்க. 200 ரூபாய் நான் ஸ்பெண்ட் வாட்ஸ்அப்ல கால் பண்றதுங்களா? சரிங்களா? முன்னாடி நான் 200 ரூபாய். சரி, இதுல தான் அமௌண்ட் பே பண்ணுங்களா? சோனியா நேம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. சசிகா ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்க. சசிகா என்ன எஜுகேட்டட் நீங்க? நானே என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது. நான் படிக்கலீங்கன்னு சொன்னேன். படிக்கவே இல்லையான்னு கேட்டாங்க. இல்லங்க 6th வரைக்கும் தான் போனேன் அப்படின்னு சொன்னேன். படிக்கலன்னு சொல்றீங்க, 6th படிச்சிருக்கீங்க. 6th படிச்சிருக்காங்க. 6th படிச்சிருக்கவங்களுக்கு அவங்க அப்பா வீட்டு காசு கொடுத்துருவேன். எனக்கு அசிங்கமா வருதுங்க சத்தியமா. அந்த மாதிரிலாம் எப்படிங்க ஏமாத்த தோணுது? ஜிபே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா உண்மையை நம்பிடுவானுங்களா, பிளாக் பண்ணுவானு பாக்கலாங்க. இருங்க. ஐயோ இது என்னோட கம்பெனி ஐடில இருந்து அமௌண்ட் போகுது. சொன்னா மேடம் தெரிஞ்சிருங்க. உங்க மொபைலுக்கு அமௌண்ட் ஜிபே இல்லக்கா என்னோடதுல. பிரியா உங்க கிட்ட இருக்குதுல ஜிபே? இருக்கு. காசு இல்ல. இப்ப அனுப்புனா அனுப்பு உடனே. சத்தியமா முடியல. அந்த இந்த போன் எடு. எல்லாத்துலயுமே என்னோட ஐடி வருமே. பிரியா நம்பர் பண்ணிக்கலாம். ஓ நம்பர்ல இருந்து பண்ணு. விஜயகுமார் நம்பர்ல இருந்து என்ன போப்போம்? மெயில் ஐடி. வேண்டாம். தாமஸ்ரீ மெயில் ஐடி. அக்கா இல்ல பிரியா அக்கவுண்ட் அனுப்பிங்க. பிரியா அக்கவுண்ட் மாத்திக்கலாம். வேணாம். ரெட் போன் எடுத்து வா, சீக்கிரம் எடுத்து வா. அவன் எனக்கு லிங்க்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. பணம் அனுப்புறீங்களா? நான் தான் உன்ன 10 கம்பெனி ஓட்டுறாங்க. 2 கம்பெனியும் வச்சுட்டாங்க. நாக்கு தள்ளுது. உண்டா வீட்டுல செருப்பால அடிக்க போறாங்க இன்னைக்கு.
அண்ணா பாதி பேருக்கு இந்த பாருங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி அளவு விட கொடுக்குறது ஒரு சார்ஜ் எதுவுமே போடுறதில்ல கலைவாணி உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் உன்னோட வேலையே அதுதாங்க சொல்லியிருக்கேன். டென்ஷன்ல உண்மையுமே தலை வலிக்குது. பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும் பாதி பேருக்கு புரிஞ்சிருக்காது. என்ன அப்படின்னா எங்க அந்த எதிரடி ஸ்கிரீன்ஷாட் போனியா நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் ஆபீஸ் ஃபோன்ல வருங்க இது லிங்க் போடு என்னோட இருக்கோ எடுத்து போட்டு விடுன்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஜூம் பண்ண இப்படி வந்துருங்க சொல்லுங்க. ஏதாவது மெசேஜ் பண்ணிக்கிறேன்னா இங்க பாருங்க என்னோட பேர் போட்டு ஏதோ போட்டு டெலிட் பண்ணிட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு வீட்ல இருந்துட்டே வேலை பார்க்கலாமாமா. தெரிஞ்சிருச்சு டவுட் வந்துருச்சு. டவுட் வந்துருச்சுங்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டாங்க. டெலிட் பண்ணிட்டான். he was deleted எல்லாத்தையும் தர டெலிட் பண்ணிட்டாரு. டவுட் நம்ம வந்துருச்சு. எடுத்து வைக்க முட்டுங்களே. எந்த ஜிபே நம்பர்னு எதுவும் இல்லையோ? சரி நான் ஒரு அரை சார் ஜிபே நம்பர் சென்ட் பண்ணுங்க சார், பே பண்றேங்க. டைம் ஆயிட்டு இருக்கு இல்லீங்களா? ஆக மொத்தத்துல அவன் ஃப்ராடுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி லைவ் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. இது எதுக்காக அந்த லைவ் வந்தனா இந்த மாதிரி போட்டு என்னோட ஃபேன் பேஜ்னு போட்டு எந்த ஃபேன் பேஜும் எனக்கு கிடையாது. நான் யாருக்குமே அதுக்கான உரிமையை கொடுக்க மாட்டேன். யாரோ ஒருத்தவங்க தேன்மொழியா சம்திங் ஒருத்தவங்க மட்டும் என்னோட வீடியோஸ் போட்டு அவங்க கொஞ்சம் ஏர்னிங்ஸ் பாக்குறாங்க போல இருக்கு. அவங்க கிட்ட நாங்க சொல்லியிருந்தோம், அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தபடி சசி ஃபேன் பேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் சொல்ல போனா எந்த ஐடிக்குமே கமெண்ட் பண்ணிருக்காங்க 1 minute தான் இருக்காமா மீட்டிங்க்கு 5 மணிக்கு 1 minute இருக்க மீட்டிங்க்கு. மீட்டிங் தான் எல்லாத்தையும் லிங்க் டெலிட் பண்ணிட்டானே, எப்படி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க? இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க கிளப்புங்க எங்க வீட்டுல நீ போயிட்டு நீ உதவாங்க போற முடியலங்க. எனக்கு இது மாதிரிலாம் கேட்டாலே ரொம்ப நான் அப்செட் ஆயிடுவேன். ஏன்னா நம்ம உழைக்கிறோம் எஃபோர்ட் போட்டு உழைக்கிறோம். டவுட் வந்துருச்சுங்களோ? ஒரு அனுப்புற லிங்க் டெலிட் பண்ணிட்டான் பாருங்க. டெலிட் பண்ணிட்டான். எல்லாருமே சசிகாவை பிடிக்கும் சொன்னா எல்லாம் ஒரே டயலாக போட்டீங்கன்னா பேர் நம்ம பேர் தான். நீ நான் தான் அவனை ஏமாத்திட்டா அவன் பேசணும்னு சொல்லியிருக்கேன். இல்ல யாராவது ஏமாத்தினாலும் அப்ப நம்ம பேர் தான் வருங்க. உண்மையா சொல்ல போனா அந்த கம்பெனி கிடையாது. அவனே சொல்றான், அதாவது சசி நான் தான் ஓனரு, எனக்கு 5 கம்பெனி இருக்குதாமா. அந்த 5 கம்பெனி பேர் எந்த பேருன்னு எனக்கு தெரியல. பார்த்தாம கவர்மெண்ட் எம்ப்ளாயி என்னோட ஹஸ்பண்ட், அவர் வந்துட்டு 5 கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க போட்டு கம்பெனில கவர்மெண்ட் சரிங்களா. என்னெல்லாம் சொல்லி ஃப்ராட் பண்றாங்க. என் முகரக்கடையை போட்டு ஏதாவது வந்துச்சுன்னா அது போய் சசியோட ஐடி எல்லாமே வெரிஃபைட் ஐடி. என்னோட சசி ஷாப் அன்னூர் அந்த ஐடி மட்டும் வெரிஃபைட் இல்லாம இருக்கு. ஏன்னா அதுக்கு எங்க வீட்டுல எவ்வளவு ப்ரூஃப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ இருக்கிற எல்லாத்தையும் ப்ரூஃப் போட்டு வெரிஃபை பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. என்னோட சசி பியூர் காஸ்மெட்டிக்ஸ் பக்கா அபிஷியல் ஐடி அதுவும் வெரிஃபைட் ஆயிருக்கு. என்னோட சசி ஃபேஷன் பேலஸ்க்கு வந்து நான் ஜிஎஸ்டி எங்க மாமனார் பேர்ல எடுக்கலான் இருக்கும். அது வந்ததும் அதுவுமே உங்களுக்கு வெரிஃபைட் ஆயிடும். பட் இப்போதைக்கு என் ஹஸ்பண்டோட ஐடியில நான் வெரிஃபை பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி என்னோட ஐடி பர்சனல் ஐடி பெரியநாயகி எப்படிங்கிறதுலயும் நாங்க வெரிஃபை பண்ணி தான் வச்சிருக்கோம். ப்ளூ டிக் வாங்கியிருப்பேன் நான். சோ இதை தவிர வேற எந்த ஐடியும் என்னோடது கிடையாது. என் பேரை யூஸ் பண்ணி வேலை கொடுக்குறோம், நீங்க எவ்வளவு கட்டுங்க அவ்வளவு கட்டுங்கலாம் சொன்னா தயவு பண்ணி நம்பாதீங்க. என்ன மாதிரி இன்னொரு இன்ஃபுளுயன்ஸோட பொண்ணோட பேரை யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 200 ரூபானா குறைஞ்சது வந்து ஒரு 100 பேர் வச்சுக்கோங்க, எவ்வளவு சம்பாதிப்பாங்க. எங்கங்கிறதுங்க வருது காசு. 200 ரூபாய் நமக்கு காசு தான், 100 ரூபானாலும் ஒரு காசு தான். சோ தயவு பண்ணி யாரும் ஏமாறாதீங்க. மறுபடியும் மேபி நான் லைவ் வந்தாலும் வருவேன். அவன் போன் அட்டன் பண்ணிட்டான் அப்படின்னா நாங்க டைம் வேற முடிஞ்சிருக்கோம். அவங்க தான் ஜூம் மீட்டிங் நேரம் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. 5 மணிக்கு போயிருப்பாங்க. எல்லாரும் பிஸியா வாட்ஸ்அப்ல கால் பண்றாங்க, எடுக்கணும்னு பாக்குறாங்க. சோ வந்து உங்களால முடிஞ்ச வேலை பாக்குறீங்க. ஏமாறாதீங்க. உண்மையிலுமே நான் ரொம்ப அப்செட் கேட்டதுல இருந்து. அது உண்மையிலுமே நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். இருக்கு இங்கே பேசுங்க. எடுக்க மாட்டான். டவுட் வந்துருச்சு. டவுட் வந்துருச்சு அதனால கட் பண்ணி விடுறாங்க. சோ கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா. உண்மையா அவ்வளவு ஆத்திரம் வருதுங்க, அவ்வளவு ஆத்திரம் வருது. எல்லாருமே வேலையை விட்டுட்டு உட்காந்துருக்கோம் நாங்க. இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் அதே மாதிரி இன்னுமே நிறைய ரொம்ப பேடாலாம் சொல்றாங்க. என்னன்னா டெலிகிராம் இருக்குல்ல, டெலிகிராம்ல வந்து என்னோட போட்டோஸ் எல்லாம் போட்டு அதை மாடிஃபை பண்ணி வீடியோ கால் வர மாதிரிலாம் ஏதோ எடிட்ல ஆப் நிறைய வந்துருச்சு. அந்த மாதிரிலாம் வருதுங்கிறீங்க. உண்மையா சொல்லுங்க, ஹானஸ்டா சொல்றேன், என்னோட ஐடி எவ்வளவு பேர் வந்து பாக்குறீங்க. என்ன பிடிக்காம நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. இப்ப கூட லாஸ்ட்ல ஒரு 2 லேடிஸ் வந்துட்டு இது சீன் அப்படின்னு போட்டிருந்துச்சுங்க. அப்புறம் வந்துட்டு ஃப்ராட் அப்படின்னு போட்டிருந்துச்சுங்க. நீ சீன்னு சொல்லிட்டு போ, ஐ டோன்ட் கேர். பட் ஃப்ராட் நீ சொன்ன பத்தியா, உன் மேல நான் என்ன மூடு வழக்குள்ள விட்டுக்கிறதுனா அந்த வழக்கு நாங்க போடுவோம். எப்படி நீ அப்படி சொல்ல போச்சு சரியா. எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு ஈஸியா கமெண்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அதுதான் அந்த இடத்துல சோறு ஓசியில் தின்னுட்டு இருக்காங்க. அவங்களும் ஃப்ராடு கஷ்டப்பட்டு நம்ம சோறு தண்ணி நம்ம நேர்ல வந்து சொல்ல முடியுமா? அந்த தைரியம் இருக்குங்களா எப்படி உங்களுக்கு? சொல்ல
அவ்வளவு ஆத்திரம். பேசிக்கா நான் வந்து ரொம்ப ஒஸ்டான பொண்ணுங்க. ஒஸ்ட் மீன்ஸ் அசிங்கமா பேசுவேன் நான். போச்சு. என்ன சொன்ன? இல்ல கோவம் வந்து அவ்வளவு வரும். ஆனா இருந்தாலும் என்னோட ட்ரெஸ்ஸிங் வரைக்குமே நான் ரொம்ப வந்து பாத்து பண்ணுவேன் நானு. என்னோட ஐடி நீங்க பாத்துருப்பீங்க. ஏன்னா என் ஹஸ்பண்ட் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ட்ரெஸ் கூட கரெக்டா பண்ணணும். அதே மாதிரி என் ஸ்டாஃப்ஸ கூட நீ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்க தப்பான பொண்ணுங்க அப்படிங்கிற மீனிங் கிடையாது. எங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி என் பிள்ளைங்களும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அந்த மாதிரி நாங்க பாத்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு ஏதாவது சம்பந்தம் இல்லாத ஒரு கமெண்ட் வந்தாலும் இமீடியட்டா, சம்பந்தம் இல்லாத மீன்ஸ் என்னோட வேலை சம்பந்தமா ஏதாவது வந்துச்சுனாலும் நான் இமீடியட்டா நான் அதுக்கு வந்து ஸ்டெப் எடுப்பேன். என்ன சொல்றதுன்னா ஒரு சில தேவையில்லாத ஸ்கிப் பண்ணிடுவேன். ஒரு சிலது அது அகைன் அண்ட் அகைன் வருது அப்படிங்கும் போது ஏதோ ஒரு தப்பு நம்ம கிட்ட இருக்குதோன்னு நினைச்சு நான் அதை ஸ்டெப் எடுத்தெல்லாம் நான் பண்ணிருக்கேன். தயவு பண்ணி இந்த ஃப்ராடு சீட்டிங் அப்படி சொல்லிட்டு மத்தவங்க பண்ற மாதிரி எங்களையும் சொல்லாதீங்க. நான் இப்போ சொல்றேன், ஏதாவது நான் வந்துட்டு என்னோட ப்ராடக்ட் வந்துட்டு மிஸ் ஆனா சம்திங் ஏதோ ஒரு ராங் எங்க சைட்ல இருந்துச்சுன்னா நான் அமௌண்ட்டை நான் ரீஃபண்ட் பண்ணிடுவேன். நான் எத்தனையோ பேருக்கு பண்ணிருக்கேன். சில கஸ்டமர் இப்பவும் செட்டிநாடு காட்டனுக்குலாம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. சோ யாரையும் நாங்க சீட் பண்ணி வாழ மாட்டாங்க. ஏன்னா அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் என்ன சொன்னா 200-300 உங்களுக்கு பெரிய காசுனா நான் உழைச்சி எஃபோர்ட் போட்டு 15 to 20 லட்சம் வரைக்கும் நான் ஏமாந்துட்டு இருக்கேன். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. உண்மையா ஜாலியா இருக்கிறாங்க, நம்ம கஷ்டப்படுறோம். அவங்கள போயிட்டு எனக்கு நாங்க வந்து எல்லாமே இருக்கு என்கிட்ட. ஐ ஹேவ் ஆல் எவிடன்ஸ், எல்லாமே என்கிட்ட இருக்கு. பட் ஆனா நான் இன்னுமே நான் ஸ்டெப் எடுக்காம நான் வச்சிருக்கேன். சிஎஸ்ஆர் போட்டதோட பெண்டிங்ல இருக்குதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவங்க மேல உள்ள அந்த ஒரு இறக்கம். அவங்களோட ஃபேமிலி பின்னாடி அவங்க குழந்தைங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அப்புறானீங்க. அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுக்காக வேண்டிட்டு தான் நான் வந்துட்டு ரொம்ப அமைதியா இருக்கேன். மத்தபடி வந்துட்டு ஸ்டெப் எடுக்கணும்னு நினைச்சா கொண்டு போய் வச்சு நொக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? டிபார்ட்மெண்ட்ல சொன்னாலும் சரி, இல்ல அபிஷியலா போறதா இருந்தாலும் பணம் வருது வராது நெக்ஸ்ட். பட் நம்ம ஸ்டெப் எடுக்கலாம்ல. நான் அப்படி ஏமாந்ததுனால எனக்கு ஒவ்வொரு காசோட அருமை என்ன தெரியும். நாங்களாம் சும்மா வந்து இங்க உட்கார கிடையாது. நீங்க எனக்கு எவ்வளவு ஆறுதல் கொடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டிருக்கேன். சும்மா வந்து நான் வீடியோ முன்னாடி நின்னுட்டா காசு கிடைச்சிருமா? இதை நான் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும், மாங்கு உழைக்கணும். வீடியோ எடுக்கிறத சொல்லிடுறீங்க, ஆவுனா டான்ஸ் ஆடுறா, பாட்டு பாடுறா. 2 நாளைக்கு வீடியோ போடுவோம், அப்புறம் உடம்பு சரியில்லாம குளுக்கோஸ் போட்டு வேலை பார்ப்போம். ஓப்பனா சொன்னா 2 months once வந்து ட்ரிப் ஏறிட்டே இருக்கும் எனக்கு. ஏன்னா தூங்குறது லேட்டு, அவ்வளவு வேலை. நான் இப்போ மறுபடியும் சொல்றேன், ஆயுத பூஜைக்கு எல்லாம் வீட்டுல ரெடி ஆயிட்டு நான் வீட்டுக்கு போகலாம். என் பிள்ளைங்க எல்லாம் இங்க உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அவ்வளவு ஒர்க் இருக்கு, அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம். மதியம் நான் சாப்பிடலங்க நானு. ஒப்பனா இவங்களும் இன்னும் சாப்பிடல. அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்படி ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுறீங்க. உழைப்புங்கிறது வந்து நாங்களாம் கத்துக்கிட்டு அடிப்பட்டு உதப்பட்டு தான் நாங்களாம் மேல வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து எதுக்காக நான் இதை எவ்வளவு எமோஷனலா ஷேர் பண்றேன் அப்படின்னா, யாரையும் ஏமாத்திரவே கூடாதுங்கிறது. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மாதிரி இருந்துடவே கூடாது. எனக்கு கெட்டதே செஞ்சவங்க எத்தனையோ பேரு. நான் ஒரு சில விஷயங்களை வந்து என்னடா கமெண்ட்ல கேட்பீங்க, அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயங்கள் கேட்பீங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்களோடதே ஒருத்தவங்க தூக்கிட்டு அப்படின்னா அவங்களை பத்தி நாங்க பேசவே மாட்டேன். ஏன்னா அது நன் ஆஃப் பிசினஸ். அது எனக்கு தேவையே கிடையாது. நீ நல்லவளா இரு, கெட்டவளா இரு, நல்லவனா இரு, கெட்டவனா இருக்கு, வாட் எவர் இட் இஸ், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா நான் அவங்களை பத்தி நான் இங்க பேசவே மாட்டேன். லைக் எத்தனை பேர் எனக்கு கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. எனக்கு அதுவே வந்து என்னை விட்டு போனவங்க நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கும், இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும். சோ அதே மாதிரி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு உதவி பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இன்ன வரைக்கும் நான் அவங்க கூட டச்ல இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும், அந்த மைண்ட் செட்லயே தான் நாங்க போயிட்டு இருக்கோம். அவங்க இன்னைக்கு கெட்டவங்களா தெரிஞ்சாலும் அன்னைக்கு நமக்கு நல்லவங்களா தானே இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் யோசிக்கிறப்போ ஒவ்வொரு விஷயத்திலயும் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். தயவு பண்ணி சீட்டிங் அந்த வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. நான் இவ்வளவு தூரம் வந்து நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஒருத்தவங்கிட்டே நான் இப்படி ப்ரூவ் பண்ணுங்கிறது கிடையாது. பட் இன்னொருத்த வந்து என் பேரை யூஸ் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா, அதை நினைக்கும் போது எரியுதுங்க. அவ்வளவு கோவம் வருது எனக்கு. எத்தனை பேர் நான் நினைச்சு காசு கொடுத்துட்டு இருப்பீங்க, சசி மேடம் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு. அவ்வளவு பெரிய ஆளால நான் இன்னும் ஆகல. நான் கத்துக்குட்டி இப்பதான் முத்தி மோதி அப்படியே மேல ஏறி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கேன். இன்னும் நாங்க கத்துக்க வேண்டியது, நாங்க செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் செஞ்சுதான் நாங்க மேல வரணும். சோ என்னைய வச்சு ஏமாத்துறாங்கன்னா நம்பாதீங்க. நாங்களாம் உழைக்கிறோம். தயவுபடி சீட்டிங், ஃப்ராடு, இந்த வேலை அப்படியே அசால்ட்டா அப்படி சொல்லிட்டு போயிருது. ஃப்ராடு, சீட்டிங். ஏன்னா நான் எதுக்காக அந்த ஒரு சில டைம்ல நான் வந்து அதை வந்து டெஃபினேஷன் கொடுக்குறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல, ஏன்னா எல்லாருமே வந்து பாசிட்டிவாவே பார்க்க போறது கிடையாது, நெகட்டிவாவே யோசிப்பாங்க. பட் அந்த நெகட்டிவா யோசிக்கிற பீப்புள்ஸ்க்கு தெரியணுங்கிறதுக்காக தான். பட் நான் எல்லா இடத்துலயும் வந்து உட்காந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு எங்க தேவையோ, நான் எந்த இடத்துல வந்து என் ஸ்டாஃப் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஹேண்டில் பண்றாங்களோ அந்த இடத்துல மட்டும் தான் நான் நிற்பேன். சோ வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. ஈவன் வந்துட்டு செட்டிநாடு சாரி, ஹாஃப் சாரி, இது எல்லாமே எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு. எல்லாமே ப்ரீ புக். செட்டிநாடு வகைற எல்லாமே வந்து நான் ப்ரீ புக் எடுத்துட்டு இருக்கேன். சோ ப்ளீஸ் வெயிட் பண்ணி ரிசீவ் பண்ணுங்க. யாரும் அவசரப்பட்டு வரலைன்னா உடனே வந்து ஃப்ராடுன்னு சொல்லாதீங்க. ரீஃபண்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம்.
உங்க டைம் மீறிடுச்சு அப்படிங்கும் போது எக்ஸ்கியூஸ் கேட்போம். இல்ல முடியல அப்படின்னா நான் ரீஃபண்ட் கொடுத்துருவேன். அதை விட்டுட்டு நாங்க பணம் அதாவது வாங்கி வச்சு நாங்க லேட் பண்ணாலோ இல்ல கொரியர்ல ஏதாவது இஷ்யூ ஆனாலோ அதை வந்து நீங்க சீட்டிங்னு வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் வெரி ராங். நான் வந்துட்டு இனிமே நீங்க ஏதாவது அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்துருக்காங்க. நாங்க அதுபடி ஃபாலோ பண்ணோம்னா சட்ட ரீதியா நீங்க நிறைய ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடும். சோ வந்துட்டு இதை நான் அபிஷியலாவே சொல்லிட்டு போயிருந்தேன். அது மாதிரி இனிமே வந்து யாரும் எதிராக ஏமாந்துடாதீங்க சரிங்களா. அவன் வந்து ஃப்ராடுங்கிறது இதுக்கு முன்னாடி வந்த லைவ்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா நான் மறுபடியும் அதை ப்ரூவ் பண்ணுவேன். அப்பயும் நான் லைவ் வருவேன். சோ வந்துட்டு எப்ப வேணா நான் மேக்ஸிமம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள கூட வரலாம், இல்ல நாளைக்கு வரலாம். நான் கண்டிப்பா லைவ் வந்து அதை ப்ரூவ் பண்ணுவேன். அவங்க பக்கா ஃப்ராடு. ஆவடியில தானே சொன்னாங்க. என்னது வடபழனியில என்ன டாஸ்மாக்ஸா என்ன கம்பெனி? டிரான்ஸ்மேக்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு. அதாவது டிரான்ஸ்மேக்ஸ் கம்பெனி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்துட்டு ஒரு கம்பெனி நேம் இருக்கு. பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கறது வந்துட்டு ரொம்ப அது வந்து அந்த இடத்துக்கு அந்த பேரை வாங்குறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. மேபி அதுவும் பொய்யா இருக்குதா என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்துட்டு அவன் சொன்னது வந்து அது பொய். அந்த 200 ரூபாய் காசு வாங்குறதுக்காக தான் அவன் பொய் சொல்றான்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு அவனை மறுபடியும் நாங்க லைவ்ல கொண்டு வந்து உங்களுக்கு நான் எவிடன்ஸ் கொடுக்குறேன். பட் ஏன்னா நான் அவனை வந்து ப்ரூவ் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர அவனை வாயை அடக்கவும் முடியாது, அவனை வந்து நிறுத்த முடியாது. அவன் தப்பு அடிக்கடி நடந்துட்டே இருக்கும். அடுத்தடுத்து ஒரு பொய்யை யூஸ் பண்ணுவான். பட் ஏன் போட்டோ போட்டு ஏதாவது வந்துச்சுன்னா நான் கிடையாது. நான் அந்த மாதிரி வேலை செய்யல. என்னோட கம்பெனி சசி பியூர் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் சசி ஃபேஷன் பேலஸ், சசி குரூப் ஆஃப் கம்பெனிக்குள்ள இந்த 2 தான் இப்ப ரன் ஆயிட்டு இருக்குது. சோ வந்துட்டு இது 2க்கு மட்டும்தான் நான் ஓனர், வேற எதுக்குமே கிடையாது. என் ஹஸ்பண்ட் கம்பெனி எல்லாம் கிடையாதுங்க. கவர்மெண்ட்ல முடிச்சொல்லிடுவாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரிங்களா. சோ வந்து புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. கட் பண்ணிடுமா, அது அப்படியே எல்லாத்துலயுமே கொலை பண்ணிடு. ஊத்துது எல்லாத்துக்கும் அழகா ப்ரூஃப் எடுக்கும்.